தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படம் 2 ஆண்டுகளாக வெளியாகாமல் இருப்பதற்கு நடிகர் தனுஷ் தான் காரணம் என்று நடிகை நயன்தாரா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நானும் ரவுடிதான் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட காட்சியை 3 வினாடிகள் பயன்படுத்தியதற்கு 10 கோடி ரூபாய் கேட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். விக்னேஷ் சிவன் நயன்தாராவின் திருமணத்தின் ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸில் வரும் 18ஆம் தேதி நயன்தாராவின் பிறந்த நாளன்று வெளியாக உள்ளது. அதன் ட்ரெய்லர் அண்மையில் வெளியானது. இந்நிலையில் நயன்தாரா நடிகர் தனுஷ் மீது அடுக்கடுக்காக குற்றஞ்சாட்டி இன்ஸ்டாகிராமில் 3 பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் தனது திருமண ஆவணப்படத்தை தன்னைப் போலவே ஏராளமான ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும், ரசிகர்களின் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யவே இதில் பணியாற்றியிருக்கும் ஒவ்வொருவரும் பல்வேறு தடைகளையும் மீறி அனைத்து பணிகளையும் முடித்து தற்போது வெளியீட்டுக்கு தயார் செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தனுஷின் தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் தானும் தனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் பாதிப்படைந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். காதல், திருமணம் உள்ளிட்ட தனது வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்தில் இனிமையான நினைவுகளை சுமக்கும் பல்வேறு திரைப்படங்களின் காட்சிகளை பயன்படுத்திக் கொள்ள நல்ல மனம் கொண்ட பலரும் உடனடியாக சம்மதம் தெரிவித்த நிலையில் தன் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாததன் வலி மிகவும் கொடுமையானது என்றும் கூறியுள்ளார். இந்த ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் தனுஷிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்கான எல்லா போராட்டங்களும் தோல்வியடைந்ததால் மீண்டும் படப்பிடிப்பை நடத்தி மறுதொகுப்பு செய்து தற்போது வெளியாகவுள்ள ஆவணப்படத்தை உருவாக்கியிருப்பதாகவும் கூறியுள்ளார். அண்மையில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு எதிராக வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பது அதிர்ச்சியளிப்பதாகவும், தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்கப்பட்டிருப்பது வினோதமானதாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தன் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமே வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் நயன்தாரா கேள்வி எழுப்பியுள்ளார். கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக தனுஷ் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக கூறியுள்ள நயன்தாரா, மேடைகளில் பேசுவதைப் போல் 1% கூட தனுஷால் நடந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்திருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். தனுஷின் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறியுள்ள நயன்தாரா, நானும் ரவுடிதான் வெளியாகி 10 ஆண்டுகளை கடந்த பின்பும் இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடியை அணிந்து கொண்டு எப்படி வலம் வர முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிரான தனுஷின் கொடும் சொற்களை தன்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தை பார்த்த பிறகு தனுஷின் மனம் மாறலாம் என்றும் நயன்தாரா தெரிவித்துள்ளார்.